குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:32 திதி இன்று காலை 10:08 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:25 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. மாலையிலிருந்து கிருத்திகை இன்னைக்கு ஆரம்பம். அதே மாதிரி இன்றைய தினம் நாம யோகம் காலை 11:12 வரை பிராமியம், அதன் பின்பு 5 நாம யோகம் ஆரம்பமாகிறது. கரணம் இரவு 8:56 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 5:25 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 5:25 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. விநாயகர் வழிபாடும் அதே மாதிரி பார்வதி தேவி வழிபாடும் இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு. கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல் மட்டும் கொண்டு செல்லுங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே மாதிரி மகரத்தில் அங்காரக பகவான். இன்று பகல் 11:50 செவ்வாய் பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரி, இன்றைய தினம் ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம். இது பெண்களுக்கு மட்டும். இது அதாவது சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது, அதே போல் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதுக்கு ஒரு நம்ம பொட்டு தயார் பண்ணுறது. அந்த பொட்டு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது முதல்ல எண்ணெய் நம்ம பயன்படுத்தி முதல்ல தீபங்கள் எப்படி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மை எப்படி செய்யறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது நம்ம 5 எண்ணெய் சேர்ப்போம் இல்லையா. நெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து இந்த எண்ணெயை 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் சகல சௌபாகியமும் மந்திர சக்தியும் கிடைக்கும், செல்வம் கொழிக்கும். சரி, இது கூட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சர்வமங்கல அஞ்சனம் அப்படின்னு பேர் இதுக்கு. இந்த அஞ்சனத்துக்கு பேர் என்னென்னா சர்வமங்கல அஞ்சனம். இந்த 48 நாட்கள் விளக்கேற்றி செய்யும்போது இதையும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் வரும். அதுக்கு என்னென்ன தேவை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ரொம்ப பெருசாலாம் நான் இழுக்கலை, சிம்பிளாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கஸ்தூரி, குங்குமப்பூ, 3வது கோரோசனை, 4வது பச்சை கற்பூரம், 5வது புனுகு, 6வது ஜவ்வாது, 7வது அரகஜா. இது எல்லாத்தையும் சம அளவு எடையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கிராம் கூட எடுத்துக்கலாம், இல்லை 2 கிராம் எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அது சம அளவு எடுத்து அதை நல்லா அரைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு சின்னதாக வெள்ளி டப்பா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பித்தளையில் வரும் சின்னதாக டப்பா, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இதை பதப்படுத்தி வச்சுட்டு துர்க்கை மந்திரம் நீங்கள் இந்த 48 நாள் விளக்கு ஏற்றுறீங்க இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து இந்த மையை அரைச்சி வச்சுட்டு
இந்த துர்க்கையோட மந்திரம் என்ன தெரியுதோ அது 108 முறை சொல்லணும். சொல்லி தினந்தோறும் அதை சொல்லி அதை கொஞ்சோண்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. அப்போ நெத்தியில் வச்சுக்கும்போது சர்வமும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. அதே மாதிரி முகத்தில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு தேஜஸ் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் பொருளாதார நிலை மேன்மை வரும், நல்ல சிறப்பாக இருக்கும். யார் ஒருத்தர் காலையில் எழுந்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் கடவுள் கொடுப்பார். இதை கேட்டு ஒவ்வொரு முறையும் நல்லா நிதானமாக கேட்டு எழுதி வச்சு இதை செய்யுங்க. இது எந்த நாள் ஒன்றாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கு கிழமை நாள் ஓரை அதெல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கு ஏற்றிட்டு இந்த அஞ்சனத்தை செஞ்சு சர்வமங்கல அஞ்சனம்னு பேர் இதுக்கு. இதை செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் துர்க்கை மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கு எதிர்க்க வச்சுட்டு வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கோங்க. தினந்தோறும் நன்மையே நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் ஏற்படும், உற்சாகம் கிடைக்கும், புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி வேலை ஆட்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதில் உங்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி வேலையில் வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் கொஞ்சம் பேச்சில் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை மாலையே ஆரம்பிக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இன்றைய தினம் வழிபாடு செய்வது நல்லது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா, திங்கக்கிழமையில் பார்வதி வழிபாடு, பரமேஸ்வரம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேகம் ஏற்படும். ஆனால் எதில் வேகத்தை காட்டணுமோ அதில் மட்டும் காட்டுங்க, எல்லாத்துலேயும் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. சமூக பணிகளில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படுகின்ற நாளாக இருக்குது. மறதியால் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் சுறுசுறுப்போடு இன்றைக்கி இயங்குங்க. அதே சமயத்தில் வாக்கு கொடுத்தால் காப்பாற்றக்கூடிய தன்மை இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. அதே போல் இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், இன்றைக்கி லாபமும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் தாமதம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வெளியிடங்களில் கோபத்தை விட விவேகத்தை கையாண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கு. தொழிலில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கு கொடுக்கும். வியாபாரம் சம்பந்தமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இன்றைக்கி பொறுமையோடு செய்வது நல்லது. ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். இன்றைய நாள் நல்ல வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தை விட விவேகம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும். கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வெளியூரிலிருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். முதலீடுகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள்லாம் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அரசு காரியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் மறைகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சமூக பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வத்தோடு செய்யுங்க. ஆர்வம் இல்லாமல் ஒரு லேசியாக இருக்காதீங்க. ஏன்னா சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல கிரக சேர்க்கை இருக்குது இல்லைங்களா? 5 கிரக சேர்க்கை இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்புல ஒரு விதமான ஒரு சோர்வுலாம் ஏற்படும். அதனால் அதெல்லாம் விடுத்து ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துங்க. மருத்துவ முயற்சிகளை எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது. சிம்மராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மருத்துவ முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஒரு சில விஷயத்தில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆதரவு, அதே மாதிரி உயர் அதிகாரியின் ஆதரவுலாம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம்
ஒரு சில பேருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரம் அஸ்தங்காரம் நல்லதே நடக்கும், இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஒரு சில நல்ல வாய்ப்புகள், அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார செயல்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வேலையாட்கள் மாற்றம் குறித்து சிந்தனைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மதிப்பு மரியாதைலாம் கூடும். அதே மாதிரி திட்டமிட்ட சில வேலைகளில் பலிதமாகக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா சந்திராசிரமம் எதுவும் செய்யாது, நன்மையே நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள், நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதில் ஒரு பலிதமாகுகின்ற ஒரு தன்மை, அந்த வேலையில் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி நினைத்த சில வேலைகள் நிறைவு பெறுவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதுவும் சித்திர நட்சத்திரக்காரங்க கவனமாக இருங்கன்னா. வர்த்தகத்துறையில் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் நன்மையாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியெல்லாம் பெருகும். அதே மாதிரி சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாள் அப்படின்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மையை தரும். இருந்தாலும் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே மாதிரி தேவையற்ற விஷயத்துக்கு பணத்தை செலவிடாதீங்க, விரயமாகும். அதே மாதிரி தேவையில்லாத விவாதங்களையும் பண்ணாதீங்க. தேவையற்ற பேச்சு, தேவையற்ற அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் இன்றைக்கி குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சுவாதி நட்சத்திர விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற சில பேச்சுக்களை இன்றைக்கி குறைத்து கொண்டால் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில் சுதந்திரத்தன்மையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி மகிழ்ச்சி, பணவரவு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. சக ஊழியர்களும் உங்களுக்கு அவர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திர ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். நீண்ட நாட்களாக நினைத்த வேலைகளை இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கல்வித்துறையில் இருப்பவர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கலை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு தடுமாற்றமெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள்லாம் விலகுகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள்
நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய பொருள்கள் வாங்கும் பொழுது மட்டும் ரொம்ப கவனத்தோடு வாங்குங்க. வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். வியாபார ரீதியாக பயணங்கள்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் செலவினங்களும் ஏற்படும். அதே போல் கணவன் மனைவிடைய நல்ல புரிதலும் இருக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய மேற்கு திசை அதிசய இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் அதே மாதிரி ஆதாயமும் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக. வெளியூர் பயணங்கள்லாம் கைகூடும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் நிதானத்தை காட்டுங்க. உயர் அதிகாரியின் சந்திப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரிகள் கூட்டாளிகள் இந்த இதில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். இன்றைய நாள் அன்பை செலுத்துங்க, எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பொது வாழ்வில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படும். நண்பர்கள் வழியில் நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பை தரும். இன்றைய நாள் உபரி வருமானத்தில் முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே போல் இன்றைக்கி அலைச்சல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை இன்றைக்கி தரும். அதே போல் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். வீடு மனை விற்க வாங்க என்ற தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உடல் சூடு அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.